அடுத்து நம்மளுடைய 4வது வடிவமான கல்யாண சுந்தரர், அதை பற்றி பார்க்கலாம். கல்யாண சுந்தரர் அதாவது நம்மளோட அம்மையை, பார்வதி அம்மையை நம்மளோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறக்காக எடுத்த வடிவம் தாங்க கல்யாண சுந்தரர். நம்மளுடைய பார்வதி அம்மா கடும் தவம் செஞ்சு நம்மளுடைய அப்பனை சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக அவங்களோட தவத்தை மெச்சி நம்மளுடைய அப்பா அந்தனராக தோன்றி அம்மையை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அம்மா அதை ஏற்றுக்கலை. எனக்கு இந்த அந்தனர் உருவமெல்லாம் வேண்டாம், உங்களுடைய உண்மையான உருவத்தோடு வாங்க, உங்களை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது, இதெல்லாம் படிக்கும்போதே அப்படியே உடம்பே சிலுக்குது. அப்புறம் நம்மளுடைய அப்பா சிவன் அந்த ஜடாமுடி தரித்து கையில் உடுக்கையோட ரிஷப வாகனத்தில் நம்மளுடைய அம்மையை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, இவங்களோட திருமணம் கைலாயத்தில் வடக்கில் நடக்குது. அப்போ என்னாச்சு, எல்லாரும் வடக்கு நோக்கி போனங்காட்டி தென்கிழக்கு திசை கீழே இறங்கிருச்சு. அதற்காக நம்மளுடைய அப்பா என்ன பண்ணார், அகத்தியரை கூப்பிட்டு நீங்கள் போய் தென்கிழக்கு திசையில் நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம அகத்தியரும் நம்மளோட அப்பா பேச்சுக்கு மறுபேச்சு சொல்லாமல் போய் தென் திசையில் நின்றுட்டாங்க. ஆனால் அவரால் கல்யாணத்தை காண முடியல. அதனால் அவர் மனசில் ஒரு வருத்தம், நம்ம அப்பா விடுவாரா, அவரோட அடியவருக்கு தான் அருளை அள்ளி அள்ளி தருவாரே நம்முடைய அப்பா. அவருக்கு தன்னுடைய மனக்கோலத்தில் நம்மளோட அப்பாவும் அம்மாவும் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த தலங்கள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குங்க, சிறப்பான தலங்கள். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கே அப்படியே மெய்சில் இருக்குது. அகத்தியருக்கு கல்யாண கோலத்தை காட்டிய தலை என்ன தெரியுங்களா, திருநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அந்த சிவலிங்கம் ஒரு நாளைக்கு 5 நிறத்தில் மாறுங்களாமா. செம்பு, மரகதம், தங்கம், வெள்ளி, இது மாதிரி கருமை அப்படி மாறுதுங்களாமா. அதனால் அந்த சிவனோட பேர் பஞ்சவர்ணேஸ்வரர். இத்தலத்தில் தான் சிவன் அகத்தியருக்கு காட்சி தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தலத்தில் இருக்கிற சிவனை போய் வழிபடும்போது கல்யாண தடை அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளோட கல்யாண சுந்தரேஸ்வரர் திருமணஞ்சேரியிலையும் இருக்கிறாரு, அருள்பாலிக்கிறாரு. மதுரை அவனியாபுரத்துலேயும் அருள்பாலிக்கிறார். இங்கெல்லாம் அவரோட சிறப்பான கோயில்கள், சன்னதிகள் இருக்குது.